மரியாதைக்குரிய ஐயா வைகோ நடைப்பயணம் துவங்கினாங்க. என்ன ஆச்சு நடைப்பயணத்துல? நான் வரமாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன். சரி, நான் கூட ஒரு அழைப்பதில் பேரு போல நினைச்சேன். அழைப்பதில் பிரபாகரன் படம் வருது, நான் வரமாட்டேன். பிஜேபி வெளியில பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி ஃபாலோ பண்ற ஒரே கட்சி திமுக தான். தூய்மை பணியாளர்கள் எத்தனாவது நாளா போராடுறாங்க கேட்டா அவங்களுக்கு பிச்சை போடுறாங்க. நான் 3 வேளை சோற போடுறேன்னு சொல்லி அவங்க இழிவுபடுத்துறீங்க. உங்களை சோறா கேட்டா அந்த ஊழியர்கள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் பையிலிருந்து காசு எடுத்து கொடுக்க போறாங்களா, இல்ல உதயநிதி நடிச்ச திரைப்படத்துக்கு காசு கொடுக்க போறாங்களா, இல்ல பரசக்தி படத்துக்கு காசு எடுத்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சட்டமன்றத்தில் எடப்பாடி கேட்கிறாரு, வெளியில போய் எடப்பாடி கேட்கிறாரு, அன்புமணி கேட்கிறாரு, சீமான் கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. கடைசியா என்ன பண்றாங்க? 10 லட்சம் பேருக்கு நாங்க லேப்டாப் கொடுக்குறோம். சரி, யாருக்குப்பா கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தா அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? மடிக்கரணி கொடுத்தாங்க. அதுல ஓட்டு அறுவடை பண்ணக்கூடிய வேலை ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். என்ன பிஜேபின்னு பூஜை நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு கிளை கூட்டணி, அதனால அவங்க வச்சுட்டு போறாங்க. அதுல என்னங்க இருக்குது அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க வரா பாத்தீங்களா? இதுக்கு வழி சமைத்தது யாரு? எங்க பிரசாந்த் கூட்டு வந்தாரு. அப்புறம் ஏற்கனவே ஆதவ உள்ள இருக்கிறாரு. அப்புறம் ஜானவருக்கு சார்ந்த கட்சியுடைய நிழல் தலைவரா இருக்கிறாரு. ஆனா புஸ்ஸிலும் அந்த கட்சியே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில புழு கூட நகரும், குழு நகராது. குழு தூக்கி போட்டாங்க. ஒரு குழுவை நியமிக்கிறேன், இந்த குழு தீர்மானிக்கும். எப்ப ஆட்சி முடிஞ்சு அந்த அறிக்கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அடுத்து மலரப்போகும் திராவிட மாடல் 2.0 பேசுங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவியில ஊடகவியலாளர் அருள்மொழி வர்மன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் நிவேதிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. ஆக்சுவலி என்னன்னா, அருள் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்குது. டெய்லி நீங்களும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க, நிறைய கேள்விகளை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருடங்களா அரசு ஊழியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் போராடிக்கிட்டே இருக்காங்க. போராட்டம் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு, தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு. ஆமா, டாப்ஸ் நீங்க ஷார்ட்டா செல்லமா சொல்ற மாதிரி இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கிட்டத்தட்ட 4.5 வருஷமா போராடிட்டு இருக்கும் போது இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமுக்கு புதுசா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறார். தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம அது வந்து 2 பகுத்து பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி வந்து தொடர்ச்சியான அந்த அரசுடைய போராட்டம் இருக்குல்ல, அது வந்து இந்த அரசை வந்து உலுக்கி பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு 2 வகையான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஒன்று, இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக போராடின அந்த போராட்டக்காரங்க இவ்வளவு தூரம் இதை வந்து கொண்டாட்டம் பண்ணணும்னு அணுகியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எடப்பாடி தானே அணுகியிருப்பாங்க, ஸ்டாலின் தானே அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த போராட்டக்காரங்க மனநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது, நமக்கு யாராக இருந்தாலும் ஓகேப்பா, வி வில் கெட் அ சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. பட் அரசு நிர்வாகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதை இன்னைக்கு பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமான ஒரு தேர்தலுக்கான ஒரு வேலை, ஒரு நாடகம் அப்படிங்கிறது மீண்டும் வந்து வெளிப்படுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தோம், தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் ஏன் இதை பண்ண மறுக்குது, ஏன் செய்ய மறுக்குதுன்னு கேட்டால் நம்ம என்னமோ இந்த அரசுக்கு வந்து செவி கேட்கலாம் நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலி அவங்க செவிக்கு நல்லா கேட்குது, நடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த நெருக்கடியில் நீ வந்தால் அதை மறக்கவே மாட்டேன், எந்த சூழலில் வந்தால் நீ மறக்கவே மாட்டேன். ஒருத்தன் இறக்குற தருவாயில போய் நீங்கள் காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மறக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் அவனை இறக்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதை தான் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் அரசாங்கம் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட கருத்து. அந்த ஊழியர்களை, அந்த ஆசிரியர் பெருமக்களை தொடர்ச்சியாக போராட விட்டது யாரு? அவங்கள ரோடுல எங்கும் வீதி எங்கும் அலைய விட்டது யாரு? சரி, இவங்களுக்கு இதை பண்ணிருக்கிறாங்கன்னு இவர் நீங்க மாறுதட்டி பேசுறாருல்ல, ஏன்னா இவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு பாக்குறாரு. இந்த வாக்கு வங்கிக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா சரியா வருமானு பாக்குறாருல்ல. அப்ப இடைநிலை ஆசிரியர் தக்காளி தொக்கா உங்களுக்கு? இடைநிலை ஆசிரியர்களை கையை கால உடைக்கிறீங்க,
அவர் ஒருத்தர் ஒரு ஆசிரியர் பேருந்துல ஏறாருன்னு பலாருன்னு அறையிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி. ஒரு அம்மா கஷ்டப்பட்டு போராட்டத்துல அழுகுறாங்க. செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கழிப்பறை போகும்போது பிடிச்சி கூட்டிட்டு போகுது உங்களுடைய காவல்துறை. இவ்வளவு அராஜகங்களும் ஏன் நீங்க மேற்கொள்றீங்க? அப்ப இந்த அராஜகத்துக்கு பின்னணி என்ன? அப்ப அடிப்படையில இந்த ஆட்சியாளர்கள் என்ன பாக்குறாங்கன்னா, வாக்கு வங்கி எங்க இருக்குது, இன்னொன்று அந்த வாக்கு வங்கி நமக்கு கரெக்டா விழணும் அப்படின்னா எப்போ எந்த வேலையை நம்ம செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி வாக்கு வங்கி அப்படிங்கும்போது இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் எப்பவுமே திமுக பக்கம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டே இருந்தது. ஆனா இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டங்கள்னால நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்கு வங்கி எங்க வேற திசையில மாறி போயிருமோங்கிறதுக்காக லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எப்படி இல்ல நீங்க சொல்றது 100% உண்மைன்ற நீங்களே ஒரு வார்த்தை கூட பயன்படுத்துறீங்க சொல்லும்போது. டேப்ஸ்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப புதிய வேலை கிடையாது, ரொம்ப பழைய மாடல். ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்னா இவங்க தான் நீங்க பிடிச்சி கூட்டிட்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே என்ன இருக்கோ அதுக்கு இவங்களே ஒரு பெயரை மாத்தி வேற ஒரு பேரை வச்சு இது நான் தான்பா பண்ணேன், இது நான் தான்பா செஞ்சேன் அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே நீங்க உள் உணர்வோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்த 4.25 வருஷத்துல தான் உங்களுக்கு இப்ப தோணுதா பண்ணணும்னு? இப்பதான் திராவிட மாடல் அரசு விழித்து கொண்டதா? சரி, இந்த பயன்கள் எப்ப கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இப்ப அதுதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. என்னன்னா, இப்போ ஆட்சி முடிகிற தருவாயில ஒரு வாக்குறுதியை நீங்க கொடுக்குறீங்க. இப்ப அடுத்த முறை நீங்க ஆட்சிக்கு வருவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இல்ல அப்படியே வந்தாலும் இது நடைமுறைக்கு வருமா, இது சாத்தியமா, இல்ல இந்த எலெக்ஷன் நெருக்கம் அந்த வாக்குகள் வேணுங்கிறதுக்காக இப்போ இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டா நம்ம பக்கம் வந்துரும் வாக்குகள் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பண்றாங்களா? எனக்கு என்னன்னா, இவங்க எதை நம்பி பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா கஜானா காலி, எதை நம்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யார் பையில காசு எடுத்து கொடுக்க போறாங்க? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் பையில இருந்து காசு எடுத்து கொடுக்க போறாங்களா, இல்ல உதயநிதி நடிச்ச திரைப்படத்துக்கு காசு கொடுக்க போறாங்களா, இல்ல பரசக்தி படத்துக்கு காசு எடுத்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. காசே இல்ல, கஜானாலே காசு கிடையாது. இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழலை நீங்க அறிவிக்கிறீங்க, ரைட்டு. ஏன் இப்ப அறிவிக்கிறீங்க? சரி, இவங்களுக்கு மட்டும் அறிவிக்கிறீங்களே, மற்றவர்களாம் ஏன் அறிவிக்கல? ரொம்ப நிவேதிதா, நீங்க போய் பாருங்க, தூய்மை பணியாளர்கள் எத்தனாவது நாளா போராடுறாங்க. கலைஞருடைய நினைவிடத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பேருந்துடைய சக்கரத்தின் அதுல அடியில போய் தலையை வச்சு படுக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. புத்தாண்டு அன்னைக்கு விடியற் காலையில போராட்டம் பண்றாங்க, அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. கேட்டா அவங்க பிச்சை போடுறாங்க, நான் 3 வேளை சோற போடுறேன்னு சொல்லி அவங்க இழிவுபடுத்துறீங்க. உங்களை சோறா கேட்டா அந்த ஊழியர்கள் அந்த சோறுமே குப்பை வண்டியில எடுத்துட்டு வரதா ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க. இவங்களுக்கு என்ன, நான் அதான் சொல்றேனே, அந்த ஊழியர்களை அந்த தொழிலாளர்கள் வர்க்கத்தை எப்படி பார்க்கலாம்? அவங்க பின்னாடி என்ன வாக்கு வங்கி இருக்குது, அவங்க எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, இப்படின்னு எல்லாவற்றையுமே வாக்கு வங்கி கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய ஒரு போக்கு திமுகவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? மடிக்கரணி கொடுத்தாங்க. அதுல ஓட்டு அறுவடை பண்ணக்கூடிய வேலை ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், கை கணினி கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. கை கணினின்னா என்ன? டேப் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுவும் +1 +2 காலேஜ் கொடுக்குறேன்னாங்க. தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் எடப்பாடி கேட்கிறாரு, வெளியில போய் எடப்பாடி கேட்கிறாரு, அன்புமணி கேட்கிறாரு, சீமான் கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. கடைசியா என்ன பண்றாங்க? 10 லட்சம் பேருக்கு நாங்க லேப்டாப் கொடுக்குறோம். சரி, யாருக்குப்பா கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தா 24 மணி நேரமும் விஜய் 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 விஜய்னு மந்திரம் போடுறதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் கொடுப்போம், ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்ப இவரு என்ன பண்ணுவாரு, எடப்பாடி தான் கேட்பாரு அப்படிங்கிறதுனால சரி கை கண்ணு லேப்டாப்பே கொடுப்போம், நாங்க லேப்டாப்பே திருப்பி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு பண்ணியாகணுங்கிற காரணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கா இல்லையா? நீங்க மாணவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு விஞ்ஞானம் அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்து போயிருக்குது. கட்டாயமா கல்லூரியில் இருக்கிறவருக்கு ஒரு லேப்டாப் இருக்கும் அல்லது கைபேசி வச்சிருப்பாரு. ஓகே, நீங்க கொடுங்க, நான் கொடுக்கறது கூட வேணாம்னு சொல்லல, அவர்களுக்கே நீங்க கொடுக்கல. பள்ளிக்கூடத்திலையும் விஞ்ஞான வளர்ச்சியை பார்க்கணுங்கிற நோக்கம் தான் ஜெயலலிதாமியாருக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு விஷனரி தாட்டு. அதே உங்களுக்கு இல்லை. அப்ப அதாவது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இவங்க புதுசா எந்த ஒரு ஸ்கீமுமே கொண்டு வராம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமை மறுபடியும் பேரை மாத்தி ரீபில்டு பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க ரொம்ப அது பெரிய ஒரு விஷயமா முத்திரவுத்துறது என்ன தெரியுமா? நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்குமா. இந்த நான் முதல்வன் ஸ்கீமுடைய அடிப்படை பேஸ் என்னன்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கா, உங்களை அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பேச வச்சோ, அந்த பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கொடுக்க வச்சோ, உங்களை தொழிலை மேம்பாடு செய்வது. இதுதானே. இதை என்னோட டீச்சர்ஸ் எனக்கே பண்ணியிருக்கிறாங்க, என் காதல் எனக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொன்ன போது ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நான் முதல்வன் பேச வைக்கிறது.
அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ அண்மையில் முதலமைச்சரும் உத்தரவாதம் ட்வீட் ஒன்று போட்டாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? அதில் வந்து ஒரு அம்மா ஒரு ஒரு மேடம் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் ஜெயிச்சிடுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு வங்கி தேர்வு, அதில் முதல் முறையில் அவங்க தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதில் தேர்ச்சி அடைந்த குதூகலத்தில் தன் தாய் தந்தையை கட்டி அணைக்கிறாங்க. நான் தேர்ச்சி பெற்றுட்டோம்மா, நான் உன் முயற்சிக்கு பலன் கிடைச்சிருச்சுமான்னு. அதை எடுத்து நான் முதல்வர் திருத்தல் வெற்றி பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்கள், இதுதான் பெண்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம்னு பேசுறாரு. அப்பட்டமான பொய்ன்னு அந்த பாப்பாவோட பேட்டில சொல்லிருச்சு. புதிய தலைமுறை அவங்க பேட்டி கொடுத்தாங்க, போய் பாருங்க. அந்த பேட்டில சொல்றாங்க, ஏங்க நான் வந்து தொடர்ச்சியா ரேஸ் அப்படிங்கிற ஒரு வங்கி அகாடமி போய் சேர்ந்து படித்தேன், அங்கேயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் படித்தேன். நான் எப்பவோ எழுதி போட்ட நான் முதல்வனுக்கு, அப்புறம் தான் அவங்க கூப்பிட்டாங்க, அப்புறமா அங்கே போய் எண்டில் போய் சேர்ந்தேன். மற்றபடி எனக்கு இவங்க தாங்க வெற்றிக்கு காரணங்கிறாங்க. அப்போ யார் இது உண்மையில வெற்றிக்கு காரணம்? இது எப்படின்னா, வடிவேலு நகைச்சுவை பார்த்துருக்கீங்களா? வடிவேலு விஜய் நடிச்சிருப்பாங்க ஒரு படத்தில். ரொம்ப தூரம் தூக்கிட்டு வருவார் விஜய், கிட்ட வந்து டேய் கையில் வையே, இந்த சாத்துக்குடியை புடி இப்படின்னு வடிவேலு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவா. அப்படி ஸ்னேகா முன்னாடி கஷ்டப்படாம நடிப்பா. அப்படி அந்த மாதிரி இவங்க, அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுமா, இவங்க நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்களாம். இது என்ன கதை? இதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு அருள். என்னன்னா, தொடர்ச்சியா நம்ம போராட்டங்களுக்கு மத்தியில இவங்க அடுத்தடுத்து விழாக்களா கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மக்களுடைய ஆதங்கமே என்னவா இருக்குன்னா, இப்போ அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அந்த இதுவா இருக்கட்டும், இந்த இளைஞரணியோட திருவிழா மகளிர் விழா ஒண்ணு கொண்டாடினாங்க பல்லடம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் தொழிலாளர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க, இவங்க வந்து விழாக்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, விழாக்கள் கூட்டம் வருது, எங்களுக்கு வந்து இளைஞரோட சப்போர்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தோடவே இருக்காங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இதுல ரொம்ப கூர்மையா இன்னொரு பகுப்பாய்வு செய்யணும். என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க. எதிர்க்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு வரிசையா பாருங்க, திமுக தலைவர் பண்றதை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பண்றது கட்சி மீட்டிங் இல்லை, இட்ஸ் அ பப்ளிக் மீட்டிங். அதாவது பொதுமக்கள் மத்தியில சென்று நான் ஒரு பொதுவான இடத்துல வரேன், நான் உங்களை சந்திச்சு பேசுறேன் அப்படிங்கிறது வேற. நீங்க பண்றது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பொதுமக்கள் சந்திப்பை நிகழ்த்தவே இல்லை மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏன் நீங்க கட்சிக்காரங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கட்சிக்காரனா கட்சிக்காரன் கொடுத்து வரத்தான் செய்வான். அது இல்லை இங்க வந்து கேள்வி. யாரு மக்களை மீட் பண்ணி மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்கிறத கொஸ்டின். அப்போ பப்ளிக் கேதரிங் ரொம்ப முக்கியம். வந்துட்டு ஓடி போயிடக்கூடாது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்க நிக்கணும், மக்களோட நிக்கணும், மக்கள் பிரச்சனையை கேட்கணும், மக்கள் பிரச்சனையை உள்வாங்கி அதை வந்து வெளிக்கொணர வேண்டிய ஒரு பணி தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவனுடைய ஒரு பணி. அந்த பணியை செஞ்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அல்லது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, பப்ளிக் மத்தியில வாங்க. இந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு, தங்கத்தை அமைச்சர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க மக்கள். இன்னொரு இடத்துல வந்து செல்ல பிறந்தகையை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன் 4 வருஷமா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்பதான் நீங்க வெளியில போயிடலாம்னு போறீங்க போல, மக்கள் பிடிச்சி விட்டாங்க உங்களை. நாங்க தேடும் போதெல்லாம் வரல, எப்போ வரீங்கன்னு கேட்கறாங்க. இதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியா நீங்க தேர்தல் மக்கள் இவங்களை மட்டும் கட்சிக்காரங்களை மட்டும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை மீட் பண்ண வரல. பிரச்சனை அங்கதான் இருக்குது. மக்களை மீட் பண்ணா கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கறதுனால வரலையா? அதுதான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இன்டெலெக்சுவல்ஸா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறதை விட தந்திரசாலிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா தந்திரம் அப்படிங்கிறது நன்மைக்கும் பயன்படும், தீமைக்கும் பயன்படும். நீங்க தந்திரசாலிகள் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு ஆகணும், அது என்ன வேணா பண்ணலாம், அந்த தந்திரத்தை தான் திமுக பயன்படுத்துது. இப்ப மக்களை சந்திச்சீங்கன்னா கட்டாயமா கேள்வி கேட்பான். நீங்க போய் நான் இடத்துல கருத்து எடுத்து பாருங்க, இவ்வளவு வாக்குறுதி சொன்னாங்களே செஞ்சாங்கன்னு கேளுங்க, இல்லன்னா ஆன்சர் வரும். நீங்க கருத்து கணிப்புன்னு சொன்னோடனே தான் நம்ம காலையில வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியில விடுறாரு, அந்த அஷோர்டா தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன். அது முடிச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லயோலா கல்லூரியுடைய சர்வே வந்து வெளியில அனௌன்ஸ் பண்றாங்க. யூசுவலா வந்து இந்த சர்வே அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்காது. என்னன்னா போய் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. பட் சர்வேலயே நமக்கு நிறைய விதமான சர்வேஸ் இருக்கு இல்லையா? இவங்களுடைய சர்வேல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான், 2வது இடத்தை விஜய் அவர்கள் பிடிப்பாரு, 3வது இடத்தை வந்து அதிமுக பிடிக்கும். விஜய் வந்து செகண்ட் பிளேஸ்னு லயோலா சொல்லலாட்டி தான் உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படணும். நீங்க சொல்லுங்க. 3வது இடத்துல அதிமுக. இதுக்கு இந்த கருத்து கணிப்புல எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இது சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னு சொல்லிட்டீங்க. ஆனா சர்வேல 2 விதமான கேள்விகள். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு மேக்சிமம் பேரு
திருப்தியே இல்லை, நல்லாவே இல்லைன்னு. சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை பத்தி கேட்டதுக்கு அதுக்குமே வந்து மேக்சிமம் 50% மேலானவர்கள் வந்து கொடுக்கவே இல்லை. வாக்குறுதி சொன்னாங்க ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எப்படி அடுத்து முதலமைச்சரா சிஎம் தான் வருவாருங்கிறத எப்படி அதை சொல்ல முடியும்? இந்த நார்மலான இது ஒரு லேமன் கொஸ்டின், இது வந்து காமன் மேனுக்கு கூட இயல்பா எழக்கூடிய ஒரு கேள்வியை நிவி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி கேட்பாங்கன்னு டயலாக் தெரியாதா? நினைச்சு பாருங்க. அப்போ இது தெரிஞ்சும் அதை அவங்க பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓகே இது எதுக்காக வெளியிட்டு இருக்காங்க, யாருக்காக வெளியிட்டு இருக்காங்க, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு பொய்கள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம அசஸ்மெண்ட் பார்த்துக்கணும். ஓகே இவங்களாம் எப்படி பண்றீங்களாப்பா, சரிப்பான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. நினைச்சு பாருங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றல, சொன்னதை செய்யாம இருந்திருக்கிறாங்க. இவங்க மக்களுக்கு நன்மை செய்யவில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தரவு இருக்கக்கூடிய அதே இடத்துல மீண்டும் இவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் இவங்க பேசுறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். அதுல கூட இன்னொரு தகவலை நான் பார்த்தேன். தாவேக்கா யார் ஓட்டெல்லாம் பிரிக்கிறாங்க, எங்கெல்லாம் உருவுறாங்கன்னு அதுல ஒரு இடத்துல விசிகாவை குறிப்பிடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு, அதாவது விசிகா ஓட்டு போகுது, நாம் தமிழர் ஓட்டு போகுது, பாமக ஓட்டு போகுது, ஏன் எங்க இருந்துடா போதும் சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி அந்த டேட்டா எடுத்த எங்க இருந்துடா போகுது? நேற்று திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எங்க என் பேச்ச கேட்கறவன், அறிவு சார்ந்து இயங்குறவன் எந்த யார் மேலே போக மாட்டான், என் கொள்கை ஏற்றுதான் கூட நிற்பான். சீமான் சொல்றாரு, என்னுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டவன் என் கூட நிற்பான், யாரும் விஜய்க்கு தம்பி கிட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆனா தொடர்ச்சியா விஜய் யாரை குறி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திமுக திமுக திமுகன்னு குறி வைக்கிறாரு. திமுகவை நோக்கி குறி வைக்கக்கூடிய விஜயோடு இந்த கஷ்டம் இருக்கவங்களாம் போயிருவாங்களாம், ஆனா திமுக போக மாட்டாங்களாம். ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா, இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள், தலித்துகள் இவர்களெல்லாம் தான் திமுகவோட ஓட்டு வங்கின்னு சொல்லப்படுகிறது இல்ல. ஆக்சுவலி விசிகாங்கிறது ஒரு தலித் பார்ட்டின்னு மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுல இல்லாத தலித்துக்கெல்லாம் இப்ப எங்க இருப்பாங்க? திமுகல இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க. இந்த இருவரும் திராவிட கட்சி தான் இருந்தாங்கன்னா அப்புறம் இருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதான் சொல்லுது. அப்ப அவங்களாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அதிகமா எங்க இருக்கிறாங்க? திமுக தானே இருக்காங்க. அப்ப திமுகவோட கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாரு அப்படிங்கறத பத்தி பேசாம அதை கடந்து போய் இவங்களெல்லாம் முதல்ல டிஸ்டர்ப் பண்றாருங்கிறது என்ன வகையிலான வாதம்? முதல்ல விசிகாவோட ஓட்டு எப்படி போச்சு சொல்லுங்க நீங்க, அதுக்கான டேட்டா எங்க இருக்கு? இல்ல அப்படி இன்னொரு வாதம் சொல்றேன். சரி, விசிகாவோட ஓட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது யாரோட ஓட்டு? அது யாரோட ஓட்டு நிவி? அது திமுகவோட கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு. அதுதான் இங்க கேள்வி. திமுகவோட கூட்டணியில தானே விசிகா இருக்காங்க. அந்த ஓட்டு பிரியும் பட்சத்துல விசிகா எப்படி மூணாவது இடத்துக்கு போகும்? விசிகாவையும் தனியா பிரிச்சு பாக்குறாங்க. அதான் நல்ல கேள்வி. இப்போ விசிகா திமுக அலையன்ஸ்குள்ள இருக்குது. விசிகாவுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது திமுகவின் வீழ்ச்சியாக தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா தேர் இன் தி அலையன்ஸ். அதே மாதிரிதான் நீங்க மற்ற கட்சிகளும், காங்கிரஸ் எடுத்துக்கனாலும், கம்யூனிஸ்ட் எடுத்துனாலும், மற்ற இஸ்லாமியத்தை எடுத்துனாலும் எல்லாருக்குமே அதே விஷயம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்த்தராசில் இருக்கிற யாரை உயர்த்த உதவும்? இன்னொரு எதிர்கட்சியா கூட்டணியில் இருக்கிற யாரோ அவங்கதான் உயர்த்த உதவும். இன்னைக்கு தேதியில அதிமுகவும் பாஜகவும் அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் பாமகவோ தேமுதிகவோ வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்ற ஒரு செய்தி சமீட்சை இருக்கிறது. அப்ப அந்த சூழல்ல இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு விஜய் பயன்படுவார்னா அது என்ன வாதம்? அது என்ன வாதம்? அதாவது ஒண்ணு சொல்லலாம், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எச்சி டிஎம்கே இருக்குங்க, ஒரு ஒரு ஹங் அசம்பிளி வருங்கன்னு சொன்னா கூட ஒரு ப்ராபபிலிட்டி நோக்கி நகரலாம், அது விவாதத்துக்கு உட்படுத்தலாம். ஆனா இவங்க ஒரு முன்முடிவுக்கு நோக்கி வராங்க பார்த்து, அந்த முன்முடிவு வந்து எனக்கு என்னமோ ஒரு இட்ஸ் நாட், அதாவது எப்படி சொல்றது, ஒரு மேனிபுலேட்டடா எனக்கு தெரியுது, மேனிபுலேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அந்த ஃபுல் வீடியோ நான் இன்னும் பார்க்கல, ஃபுல் ரிசர்ச் நான் இன்னும் பார்க்கல, என்ன பண்ணிருக்காங்கன்ற பேக்ரவுண்ட் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விவரங்கள் தெரிய வரலாம். பட் இதுல எனக்கு ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். இந்த சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ ஒரு சில பேர் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க, சில பேர் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணணும், அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு பார்ட்டியை ஃபாலோ பண்ணணும். இந்த சர்வேல இப்போ இவங்க தான் திரும்ப ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு அது ஒரு மாதிரி ஒரு மென்டல் கேமா இருக்கும். இப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு கருத்து கணிப்புலயே சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம எதுக்கு நம்ம வாக்க வேஸ்ட் பண்ணிட்டு அப்ப அவங்களுக்கே போட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேம் இங்க விளையாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்ல. அதை தொடர்ச்சியா வந்து இந்த கார்பரேட்டுகளோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுக, பாஜக போன்ற கட்சிகள் இதை பண்ணுகிறது. அதுல வந்து நீங்க டிவிக்கு போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூக வகுப்பாளர்களுடைய ஒரு கூடாரமாக மாறி போயிருக்கிறது. பிரசாந்த் கூட்டு வந்தாரு, அப்புறம் ஏற்கனவே ஆதவஜனா உள்ள இருக்கிறாரு, அப்புறம் ஜானவருக்கு சார்ந்த கட்சியுடைய நிழல் தலைவரா இருக்கிறாரு. ஆனா புஷிலாம் அந்த கட்சியே கிடையாது. அந்த புஷி ஆனதுங்கிறவராலதான் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க.
இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் கூட தான் நம்ம நிக்கிறோம்னு இருக்கிறாங்க. அவர் எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனசு இல்லைன்னா அவங்க யாரும் வேலை பார்க்க மாட்டாங்கிறதா ஒரு யதார்த்தமான உண்மை. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல கல யதார்த்தத்தை மீறி ஒரு விஷயத்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிரியேட் பண்ண முடியும். ஆனால் என்னைய கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழல்ல மக்கள் மத்தியிலையும் கிரவுண்ட்லையும் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கூடிக்கொண்டே போகிறது. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனால் இந்த 2026ல ஆன்டி பிஜேபியை விட ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாவதன் காரணமாக அது டைல்யூட் ஆகுது. மக்கள் என்ன பண்றான், பா பிஜேபி வரப்போகுது, அதிமுக தானே வரப்போகுது, உடுப்பா திமுக கூட்டணி வைக்கல, இப்படின்னு கேட்க துவங்குறாங்க. அந்த கேட்க துவங்குவதனுடைய அந்த கேள்விக்கு காரணமா யார் இருக்குது? எடப்பாடி பழனிசாமியா? நீங்க சரியா இருந்திருந்தீங்க அப்படின்னா எதுக்குப்பா எடப்பாடி இவங்களுக்கே ஓட்டு வரணும்னு சொல்லியிருப்பான். இப்ப என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க, என்ன பிஜேபின்னு பூஜை நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வைக்கல கூட்டணி, அதனால அவங்க வச்சுட்டு போறாங்க, அதுல என்னங்க இருக்குது அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க வரா. பாத்தீங்களா? இதுக்கு வழி சமைத்தது யாரு? நீங்க தான். அப்ப என்ன ஆயிடுது, நீங்களும் கொள்கை கூட்டணி இல்ல தானே, இவங்க கொள்கை கூட்டணியா? இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவும் என்ன கொள்கை கூட்டணி இருக்குது? இப்ப முந்தா நேத்து மரியாதைக்குரிய ஐயா வைகோ நடைப்பயணம் துவங்கினாங்க. என்ன ஆச்சு நடைப்பயணத்துல? நான் வரமாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன். சரி, நான் கூட ஒருவேளை அழைப்பதுல பேரு போலன்னு நினைச்சேன். அழைப்பதுல பிரபாகரன் படம் வருது, நான் வரமாட்டேன். ஏன் எத்தனை வருஷமா இருக்குல்ல தெரியாது ஒரு பிரபாகரனை போற்றுவாருன்னு. ஏன் வீசுக்கு வந்து பிரபாகரன் படத்தை பயன்படுத்துது? ஏன் கூட்டம் இருக்கீங்க? அவ்வளவு மானம், சூடு, சுரணம், ரோசம் இருந்தா எப்படி கட்சியில கூட்டத்தில் இருக்க முடியும்? நீங்க புரியல. அப்ப என்னன்னா இவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு நாள் ஒரு ஊடகம் ஒரு டிபேட் அந்த ஊடகத்தை அந்த பிரச்சனை பேசியிருக்காங்களா? நீங்க கட்சியில இருக்க மாட்டார் ஓபிஎஸும் டிடிவியும், ஆனா அதை பத்தி பேசுவாங்க என்ன வாக போகிறது. இது என்னன்னா திட்டமிட்டு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது என்ற அஜெண்டா. அதை மடைமாற்றம் பண்றான், அதை அப்படியே மடைமாற்றம் பண்றான். அதனாலதான் நான் சொல்றேன், திமுக கிட்ட ஒரு மிகப்பெரிய கார்பரேட் பலம் இருக்கிறது. ஏன்னா கட்சி ஒரு கார்பரேட் மயமான ஒரு கட்சி. அந்த கட்சிக்கும் சபைகள் என்னங்க சம்பந்தம்? நீங்க சொல்லுங்க. அந்த கட்சியினுடைய ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டரோ ஏதாவது நிகழ்ச்சி ஒரு விழானா டைரக்டா போய் பாக்குறாங்க, ட்விட்டர்ல போட்டோ போறாங்க. எதுக்குங்க போடுறீங்க? ஏதாவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமியோடைய சொந்தக்காரங்க யாராச்சும் நான் பார்த்தேங்க அப்படின்னு போட்டோ போட்டிருக்காங்க யாராவது? ஸோ இது வந்து ஒரு வகையான ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதாவது தினம் நாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை மக்கள்கிட்ட நாங்க காட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து விளம்பர மாடலாக தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 100% உண்மை. விளம்பரமயம் ஆயிட்டாரு. 1008 பிரச்சனை இருக்குது. ரோட்ல போராடிக்கிட்டு இருக்கான், களத்துல இறங்கி அவன் செத்துக்கிட்டு இருக்கான். மக்கள் பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட முடியல, பள்ளிக்கூடத்துல சவுரடிச்சு கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு ஒரு குளம் செத்து போறான். டாஸ்மாகால தாய் எடுத்து பெண்கள் சாலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கஞ்சா போதில ஒருத்தனை அடிச்ச கொலை பண்ண பார்த்திருக்கான் ஒரு 4 பேரு. போதை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அங்கங்க போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்கு. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம அறிவுரை சொல்லுவோங்கிறது இல்ல. மாசம் விழா நடத்திக்கிட்டு நேரிசை எடுத்து அலங்கரிச்சுக்கிட்டு வைபு பண்றாரு முதலமைச்சர். வைபு வித் எம்கேஸ் தான் தேவையாங்க? இப்போ நான் கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சி இல்ல? நான் கேட்கறேன், எந்த பிரச்சனையுமே இல்லையா ரோட்ல உலகத்துல? சரி, நான் என்ன கேட்கறேன், உடனே கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா? முதலமைச்சர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வேணாமா? யாரு கேட்டா? யாரு ஃப்ரீயா இருக்க வேணாம்னு சொன்னா? டெய்லி காலையில தான் அவர் வந்து வாக்கிங் போறாரு, திடீர்னு ஸ்ருதிஹாசனை பாக்குறாரு, எப்படின்னு தெரியல. எனக்கு எதுக்காக சொல்றேன்னா, இது எல்லாமே ஒரு விளம்பரம். இது எல்லாமே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தானே. உடனே ஒரு இடத்துல ஓபிஎஸ் பாத்துறாரு. எல்லாம் என்னங்க கதை? இவ்வளவு நாளா போய்கிட்டு இருக்கிறாரு, அங்க இல்லாத ஓபிஎஸ் எங்க அப்ப வந்தார் ஓபிஎஸ்? நான் கேட்கிறேன். அப்போ இங்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு என்னன்னா, விளம்பரத்தின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக இவங்களுக்கு இருக்கிற 3 பலம் இருக்குதுமா. ஒன்னு ஊடக பலம், இன்னொன்று பண பலம், இன்னொன்று அதிகார பலம். ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு இவர்கள் எதை வேணும் சாதிச்சிடலாம் நம்புறாங்க. பொங்கலுக்கு 5000 கொடுக்க சொன்னீங்களே எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி சொன்னாரு, நீங்க கொடுங்கள பார்க்கலாம், கொடுத்துருங்க பார்க்கலாம். அப்போ இந்த சிக்கல்களை பத்தி இவங்க சிந்திக்கிறது கிடையாது. இந்த விளம்பரத்தை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு ஓட்டிடலாம். ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஊடக பலம், அதிகார பலம், பண பலம், இந்த 3 பலமும் இருக்குது. இந்த 3 பலத்தை வச்சு வேலை பார்த்துலான்னு பாக்குறாங்க. இப்போ பாருங்க, பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்கணுங்க, ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமின்னு கேட்டாரு அன்றைய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள். அன்னைக்கு சொன்னார், முன்னாடி சொன்னார். இப்போ அவர் கொடுத்துருவாரா?
கொடுத்தாலும் கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் கடனை வாங்கியாவது கொடுத்து. ஏன்னா இவங்க பிஜேபி ஃபாலோ பண்ணுறவங்க. அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு வெளியில் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி ஃபாலோ பண்ணுற ஒரே கட்சி திமுக தான். பிஜேபியோட எக்கனாமி மாடல் என்னவோ அதுதான் திமுகவோட எக்கனாமி மாடல். மோடியினுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் மீடியா என்னவோ அதே தான் எம்கே ஸ்டாலினுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் த மீடியா. எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு 10 மைக் வச்சுனா 1 மணி நேரம் பேசுவாருங்க. டிடிவி தினகரனா பேசுவாருங்க, சீமான் பேசுவாருங்க, அன்புமணி பேசுவாருங்க, முதலமைச்சரை பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசவே மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பேச்சா முக்கியம் செயல்தான் முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி மேடையில் பேசுவாங்க. உண்மையிலேயே உட்கார்றா பிரச்சனை இருக்கியா அப்படின்னு கட்சிக்காரங்களை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வரமாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அவ்வளோ கிரவுண்டில் இருக்குது. நீங்கள் பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த ஊழியர்களுடைய போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் வரும். இதெல்லாம் தாண்டி இவங்க இந்த வாக்கு வங்கி அப்படிங்கும் போது சரி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஓட் போட போகிறாங்க அப்படிங்கிற வயசில் இந்த மைனர் பசங்க இருக்காங்க இல்லையா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த பசங்க மேக்ஸிமம் பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு மேலே அந்த ஒரு கோவம் மக்களுக்கு இருக்குது. என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, அந்த ஸ்கூலில் வந்துட்டு என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என் பிள்ளை உண்மையிலே படிக்கிறானா, அந்த மாதிரி 1008 கொஸ்டின்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கே இருக்கோ அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்துட்டு இந்த 4 பேர் திருத்தணி இன்சிடென்ட் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தனை வெட்டுறீங்க அப்படின்னா அந்த தைரியம் இந்த சிறுவர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை இந்த அரசாங்கம் பேச மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோபம். இல்லை நினச்சி பாருங்க, அந்த தம்பி அந்த அடி வாங்கின தம்பி இருக்கார்ல, அவர் இப்போ எங்கே இருக்காரு தெரியுமா? அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அடியை வாங்கியிருந்தால் நான் செத்துருப்பேன். ஆனால் அந்த பையன் அதை வாங்கி அவனை ஏதோ உயிரை காப்பாற்றிருக்கீங்களே, எப்படிங்க அவனை ஊருக்கு அனுப்பிச்சிங்க? அதுவும் ஒரே நாளில் அப்படிங்கும்போது ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையாங்க? உங்களுக்கு நான் கேட்குறேன், எத்தனை தடவைங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க? இன்றைக்கி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் சேனலில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், ஒருத்தர் பேசியிருக்காரு, எங்களோட சேனலில் வெல்ஃபேர் பட்டந்து பேசியிருக்காரு. எப்படிங்க ஊருக்கு அனுப்பிச்சிங்க திரும்பி? ஏங்க கட்டாயமாக அவனை 3 நாளில் முகலாம் வலிக்க ஆரம்பிக்குங்க. அவ்வளோ அடி அடித்தவன் மொத்த பேரும் கஞ்சா போயில் இருந்திருக்கிறான், கட்டாயம் போயில் இருந்திருக்கிறான். அவன் இல்லைன்னு மறுப்பாங்க அவங்க, கட்டாயம் போயில் தான் இருந்திருக்கிறான் அவன். எனக்கு புரியல. இந்த நீங்கள் கேட்டால் ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு. இன்றைக்கி சூழலில் உண்மையிலேயே பெண் குழந்தைகளை எப்படி வெளியில் அனுப்பலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு மறு சுயமசத்துக்கு மக்கள் உள்ளாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்கெங்கே கஞ்சா கிடைக்குது, எங்கெங்கே போதைப் பொருள் கிடைக்குதுன்னு கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு தெரிகிறது, காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? அதே கேள்விதான். ஏன்னா இப்போது சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் பாருங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான வீடியோக்களை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் இங்கே காவல்துறை வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறாங்களா? அவங்களுக்கு நமக்கு மட்டும் தான் ரீல்ஸ்லலாம் வருதா, இல்லை காவல்துறையினருக்குலாம் அது ரீல்ஸ்லலாம் காட்ட மாட்டேங்குதா? சும்மாவே போதையை போட்டுட்டு கையில் கத்தி எடுத்துகிட்டு எல்லாரையும் மிரட்டுறது, போய் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் காவல்துறை ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதை பற்றி அக்கறை கிடையாது. இப்போ வந்த பெண்ணர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையில் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பகுதிக்கு போயிருக்கணும். அந்த பகுதியில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, என்ன மாதிரியான மாணவர்கள் இந்த மாதிரி தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கே கஞ்சா கிடைக்குது, போதை கிடைக்குது, எவன் ஆயுதம் விற்கிறான், எவன் ஆயுதத்தை தூக்குறான், எவன் கஞ்சா விற்கிறான்னு பிடிக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்விட்டருக்கு கண்டனம். ட்விட்டர் எப்படி இந்த வீடியோ ஷேர் செய்யலாம்? ட்விட்டர் சொல்லலை, எவனும் தெரிஞ்சிருக்காது. எப்படி இவங்க பண்ணுற இந்த இந்த பசங்க பண்ண அட்டூழியத்தையும் அராஜகத்தையும் காட்டி கொடுத்த ட்விட்டரை எதிர்த்து கண்டனம் கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணலாம்? அது சரி, அவங்க வீடியோ ஷேர் பண்ணது பிளர் பண்ணாமல் போட்டாங்கன்னா அது ஓரமாக வைங்க. அது போன்ற செயல்களை தடுக்க நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க. வாட் இஸ் யுவர் ஆக்ஷன்? நீங்கள் என்ன ஆக்ஷன் சார் எடுத்தீங்க? அதை பற்றி பேசுங்க சார். பள்ளிகளில் சாதிய வெறியாட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கான் சார். பள்ளிக்கூட பையன் பள்ளிக்கூட புத்தகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அறுவாலை தூக்கிட்டு போகிறான். என்ன ஒரு தலித்து பையனை வெட்டுறாங்க, என்னோட அதிகமாக மார்க் எடுப்பியாரா நீ, ஏன் விட்டு போட்டு பேசுவேரானின்னு கேட்குறாங்க. இந்த காலகட்டத்தில்ங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சார் அவங்க அப்பா அம்மா விடுங்க, அவங்க பண்ணது தப்பு தான், அவங்க அப்பா அம்மா ஒரு கண்டிக்க வேண்டியது நம்மளுடைய செயல்பாடு தான். ஒரு அரசு நீ பார்க்குறியே, சமூக வலைதளத்தை நீ பார்க்குறியே, ஃபேக்ட் செக் யூனிட் வச்சிருக்கியே, ஒரு சைபர் கிரைம் வச்சிருக்கியே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? உண்மையாக அக்கறை இருக்கா? ஆணவ கொலையை தடுக்க சிறப்பு சட்டம் ஏற்ற சொல்லி இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கூட்டணி கட்சியான சிபிஎம் பிசிக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில புழு கூட நகரும், குழு நகராது. குழு தூக்கி போட்டாங்க. ஒரு குழுவை நியமிக்கிறேன், இந்த குழு தீர்மானிக்கும். எப்ப ஆட்சி முடிஞ்சு அந்த அறிக்கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அடுத்த ஆட்சியில் அடுத்து மலரப்போகும் திராவிட மாடல் 2.0 பேசுங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க, பேசுங்க. இப்போ அதுதான் விஷயம். ஏன்னா மக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அடுத்த முறை ஆட்சியை நாங்க தான் பிடிப்போம்னு அவ்வளவு உறுதியா சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து பணம் தான் காரணம். நான் ஓப்பனா சொல்றேன், அவ்வளவு உறுதியா திமுக பேசுனா அதுக்கு பணம் தான் மிகப்பெரிய காரணம். இப்பவே அவங்க பணத்தை இறக்கிட்டாங்க. எதிர்கட்சிகளாவது அவங்க களத்துல இறங்குறாங்க. நீங்க தப்போ சரியோ, சீமான் பேர் ரோட்ல நிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியா ஏற்கனவே ஒரு ரவுண்டு ஃபுல்லா முடிச்சாரு, இப்ப செகண்ட் ரவுண்டு போறாரு, மக்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏய், கூட்டணி பலம், அந்த பலம், இந்த பலம் போங்கடா. எவன் கட்சியை விட்டு போனா என்ன, எவன் இருந்தா, அதாவது கட்சி இந்த நோக்கத்தான் பயணிக்க போது. திமுகவை எதிர்க்கிறவங்க யாருந்தாலும் என் கூடவான்னு சொல்லியாச்சா, அத்தோட ஒரு மேலே முடிஞ்சு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். அது என்னன்னா, தன் மீதான நம்பிக்கை, கட்சிக்கு மீதான நம்பிக்கை, அவங்களும் இன்டாக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கூட்டணியில் சேர்றவங்க சேராதவங்க அதை பார்க்க போகிறோம். அன்புமணியா போயிட்டு இருக்கிறாரு, நயனார் நாகேந்திரனா போயிட்டு இருக்கிறாரு, சீமானா போயிட்டு இருக்கிறாரு, விஜயா அப்பப்போ தலையை காமிச்சிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே டுவர்ட்ஸ் பீப்புள் தானே போகிறாங்க. நீங்கள் டுவர்ட்ஸ் பீப்புள் நோக்கி போகலை, நிர்வாகிகளை நோக்கி போகிறீங்க, கட்சிகளை நோக்கி போகிறீங்க. ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லிட்டீங்க. பணத்தை நம்பித்தான் இந்த முறை 2026 தேர்தலை திமுக எதிர்கொள்ள போகிறது. அதுவும் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வழங்கின பணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பணத்தை பற்றி சிலாகிப்பதற்கானதான் இதை பணம் செலவழிக்க போகிறாங்க. புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம், உரிமை தொகை கொடுக்குறோம், அப்புறம் காலை சிற்றுண்டி, இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று தான் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற ஸ்கீமு. தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து பண்ண புரட்சிகரமான திட்டமாக சொல்ல விரும்பலை. ஆனால் இன்னும் ஆக்சசிபிலிட்டிக்கே பிரச்சனையாக இருக்கிற சூழலையை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த உணவை சாப்பிட்ற குழந்தை ரைட்டு, ஒழுங்காக கல்வி கொடுக்குறியா? பாதுகாப்பாக அந்த பிள்ளைகளை உட்காந்து படிக்க முடியுதாங்க? பள்ளி ஆசிரியர்கள் மேலே போக்சோ விடுதுங்க, காவல்துறை மேலே போக்சோ விடுதுங்க. அப்போ சமூக சீர்கேடுக்கு என்ன நீ வந்து தீர்வை கொடுத்த? பள்ளிக்கு ஒரு விழா எடுக்கிற, கல்வி திருவிழா நடத்துற. நீனு கல்வி திருவிழாவுக்கும் சிவகார்த்திகேயன் என்னங்க சம்பந்தம்? கல்வி திருவிழாவுக்கும் மிஸ்கினுக்கு என்னங்க சம்பந்தம் நான் கேட்குறேன். இவங்களுக்கும் திருவிழா 1% சம்பந்தம் இருக்கா? உனக்கு வெட்டியா உனக்கு விஜய் கூட சண்டை போறதுக்கு நீ சிவகார்த்திகேயனை கூட்டு வச்சு விழா நடத்திக்கிட்டு இருக்க, வலுவல் கொடுத்த வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ உங்க திரை சண்டையும் உங்களுடைய மற்ற சண்டையும் அப்புறம் வச்சுக்கோங்க ஐயா. ஏன் பள்ளிக்கூட குழந்தைகளுடைய வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இஸ்ரோ சிவனை கூப்பிடக்கூடாது, ஒரு மயில்சாமி அண்ணாதுரை கூப்பிடக்கூடாது, ஒரு ரோபோட்டிக் சயின்டிஸ்ட் ஒரு கென்னி அன்புராஜை கூப்பிடக்கூடாது? ஏன் இவங்களாம் கிடையாது? உங்க கண்ணில் தெரியவே தெரியலையா? இவங்களாம் மனுஷங்க இல்லையா? அங்க சிவகார்த்திகேயன் வந்து பேசினாதான், கை தட்டி விசிறச்சாதான் உங்களுக்கு குளிர் காயுதா உடம்பு? இது என்னங்க நியாயம்? இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டாதான் மக்கள் பார்ப்பாங்கன்னு அவங்க ஏதாவது அதுதாங்க விளம்பரம் நான் சொல்றேன். திரும்ப ஏன் விளம்பரம்னு சொல்றேன்னா, நீ விளம்பரத்தின் மீது ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க. உண்மையான கொள்கையை, சித்தாந்தத்தை, செயல் திட்டத்தை நம்பினீங்கன்னா அப்படி பண்ண மாட்டீங்க. மரியாதைக்குரிய சீமாகர்வால மேடை ஏற்றுறீங்க தமிழ் பெண்கள் வெள்ளுத்தொழில் மாநாட்டில். இப்போ வரைக்கும் ஏங்க டிஜிபி போடல? ஏன் அந்த பெண்ணுக்கு தகுதி இல்லையா? தூய்மை பணியாளர் எங்கள் அக்கா போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெல்லும் தமிழ் பெண்கள் வரமாட்டாங்களா? அவங்க தமிழ் பெண்கள் இல்லையா? என்னங்க நாடகம் இது? திரும்ப சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து அவர் பேசுகிறாரு, நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், நடிப்பில்லைனா கூட நான் டிகிரியை வச்சு போயிடுவேன் சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நான் தவறாக சொல்லலை, எந்த விதமான கல்வி தகுதியும் இல்லாமல் யூ கேன் பிகம் அ பிக் ஸ்டார்னா அது சினிமா துறை தான். ஓப்பனாக பேசுவோம். கல்வி தகுதி அவசியம் கிடையாது. உங்களுக்கான சுயமான திறமை தான் முக்கியம். ஆனால் கல்வித்துறைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத போது கூட கொண்டு வந்து ஏன் பேச வைக்கிறீங்க? கல்வித்துறையோடு சம்மந்தப்பட்டிருக்கவங்க ஏன் கூட்டிகிட்டு வரல? நீங்கள் ஒரு பொன்ராஜை கூப்பிடுங்க, அவர் அப்துல் கலாம் கூட இருந்தார், அவர் கூட்டு மேடை ஏற்றுங்க, விஞ்ஞானத்தை பற்றி பேசு, அறிவியலை பற்றி பேசு, அதில் சமூக நீதி எப்படி கொண்டு வரானோ அதை பற்றி பேசு. ஏன் அதை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவை மற்றவங்க இதெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு விளம்பரம் தேவை. போதையை ஒழிப்புன்னு உதயநிதி பேசணும், எதுக்கு சிவகார்த்திகேயன் பேசுகிறாரு? அவர் அங்கே வந்து விளம்பர தூதர், அவருக்கு எதுங்க இருக்கணும்? துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு இல்லாத ஸ்டார் வேல்யூவா? அவர் வந்து பேசட்டும், அவர் பண்ணட்டும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு எல்லா இடத்துலையும் அரசியல். ஒரு பக்கம் திடீர்னு அஜித்தை புகழ்றது, திடீர்னு சிவகார்த்திகேயனை வச்சு விழா எடுக்கிறது, இதெல்லாம் என்ன காரணம்? வெறும் பொலிட்டிக்கல் ரீசன் தான், வேற ஒன்றும் கிடையாது.
அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக, அரசியல் எதிரியை வீழ்த்தணுங்கிறதுக்காக எந்த விதமான உச்சத்துக்கும் இவங்க போவாங்க. ஆனால் மக்கள் நன்மை செய்யணும், மக்களுக்கு இது நடந்துடணும், மக்களுக்கு இது கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக கிள்ளி போகிறது கூட யோசிப்பாங்க. கிள்ளி போகிறது கூட யோசிப்பாங்க. அது மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்களுக்கு உண்மையிலேயே தெரியும் யார் நன்மை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது பண்ண போகிறாங்க, அல்லது பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்றீங்களா? கட்டாயமாக பிரதிபலிக்கும். ஓகே, இன்னைக்கு அருள் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இன்னும் பேசணும்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் மறுபடியும் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி நிவி, நன்றி.